வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப எங்க பார்த்தாலும் அந்த ஜிங்கிச்சா சாங்கு தான். அதுல குறிப்பா வந்து சானியா மல்ஹோத்ரா இந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த பாட்டுக்கு வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே அவங்க கிரிக்கெட் மேட்ச் போயிருந்த பொழுது அதை ஒரு வீடியோவா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கிளிப்பிங் அவ்வளவுதான், கொஞ்சமா பண்ணியிருந்தாங்க. இந்த முழு பாட்டுக்கு பிரமாதமா ஆடி இருக்காங்க. அதுக்கு பயங்கர பாராட்டுகள். அதாவது டான்ஸ்னா வேகமா ஆடுறது மட்டும்தான் டான்ஸ் அப்படின்றத மாத்தி வேகமாவும் ஆட முடியும், அதே சமயத்துல கிரேஸ்ஃபுல்லாவும் ஆட முடியும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு அருமையான டான்ஸ். அதே மாதிரி இந்த கொரியோகிராஃபியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யூஸ்வலா இருக்கிற மாதிரி இல்லாமல் வேற ஒரு கொரியோகிராஃபரை வந்து யூஸ் பண்ணி மணிரத்னம் வந்து வேற ஒரு கலர் கொடுத்துருக்காரு அந்த பாட்டுக்கு. யூஸ்வலா நம்ம தமிழ் படங்கள்ல இருக்கக்கூடிய டான்ஸா இல்லாமல் அது இருந்தது அருமையா இருக்கு. இன்னும் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள், ஏன்னா இவங்க அமீர்கானோட நடிச்சிருக்காங்க, தங்கல்ல நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஜவான் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து சவுத் இந்தியாவில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தக் லைஃபை பொறுத்தவரை ரியல் பேன் இண்டியன் மூவி. அது வந்து சும்மா பேன் இண்டியன் மூவின்னு சொல்லிட்டு வெவ்வேறு லாங்குவேஜ்ல இருந்து ஆளை எடுத்து போட்டு அப்படி பேன் இண்டியன் மூவி ஆக்குற படம் கிடையாது. இது ரியல் பேன் இண்டியன் மூவி. இதுல சொல்லப்படுற அந்த கதையா இருக்கட்டும், அந்த நடிகர்களா இருக்கட்டும், எல்லாமே இப்ப கமலஹாசன்கிறவர் வந்து இந்தியா ஃபுல்லாவே பாப்புலரான நடிகர். அதனால அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, மணிரத்னத்துக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏஆர் ரஹ்மானுக்கு அறிமுகம் தேவையில்லை. இதை தவிர பங்கஜ் திரிபாதி, அலி ஃபசல், மிர்சாப்பூர்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரீஸ் 3 சீசன் முடிஞ்சு 4வது சீசன் வரப்போகுது அமேசான் பிரைம்ல. அதுல இருந்த பங்கஜ் திரிபாதி மிக முக்கியமான அருமையான நடிகர். அவர் டெல்லி ஸ்கூல் ஆஃப் டிராமாலேருந்து வந்தவர். அதே மாதிரி அலி ஃபசல் மிகச்சிறந்த நடிகர். இன்னும் நிறைய நல்ல நடிகர்கள் இதுல உள்ள இருக்காங்க, ஏராளமான நடிகர்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும் பார்ப்பவர்களுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து இப்பவே எங்க பார்த்தாலும் பேனர்ஸ் அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தவிர ஆடியோ லான்ச் மே 16 பிளஸ் வெளிநாடுகளில் போய் ப்ரொமோ பண்ண போறாங்க. இன்னும் நிறைய நாவல் ஐடியாஸ், எப்படி விக்ரமுக்கு பண்ணாங்களோ, எப்படி அமரனுக்கு பண்ணாங்களோ, அந்த மாதிரி இப்ப ஜிங்கிச்சா சாங்கே இவ்வளவு பெரிய ஹிட்டு. இது இப்ப விண்வெளி நாயகன், அந்த விண்வெளி நாயகான்னு பாட்டு வர்றப்பெல்லாம் அது எவ்வளவு பெரிய ரீச் ஆக போகுது, எவ்வளவு பெரிய ஹிட் ஆக போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே அந்த விண்வெளி அதாவது நமக்கு வந்து பட்டங்கள் போட்டே பழக்கம். காதல் இளவரசன், சூப்பர் ஆக்டர், உலக நாயகன், இந்த மாதிரி பட்டம் போட்டே, அது அரசியல்வாதியா இருந்தாலும் நடிகரா இருந்தாலும் ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்து நமக்கு வந்து காலங்காலமா பழக்கம். அது வந்து மக்கள் திலகம், நடிகர் திலகம், இந்த மாதிரியான புன்னகை அரசி, இப்படி நடிகர் நடிகை எல்லாருக்குமே, அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே பட்டம் கொடுத்து தான் நமக்கு வழக்கம். ஸோ அந்த பட்டம் இவர் கமல் சார் வேண்டாம், உலகநாயகன் வேண்டான்னு சொன்னா கூட ரசிகர்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப விண்வெளி நாயகன் போஸ்டர் அடிக்க போறாங்க, அவ்வளவுதான் மாற்றம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உலகநாயகன் கமலஹாசனும் அவரது மகள் ஸ்ருதிஹாசனும் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. கமல் சார் வந்து ஏஐ கத்துக்கிறதுக்காக அமெரிக்கா போயிட்டாரு. இவங்க வந்து வெவ்வேறு படங்கள்ல நடிக்கிறாங்க. அது சம்பந்தமா ஒரு இங்கிலீஷ் படம், அதுக்கப்புறம் கூலி படத்துல நடிக்கிறாங்க. அந்த வேலைகள்ல அவங்க பிஸியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸியா இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் அப்பா பொண்ணா இருந்தாலுமே மீட் பண்றதுங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு ஒகேஷன். அதுல அவங்க போட்டிருக்கிற போட்டோ ரொம்ப சூப்பரா இருந்தது. 2 hearts 1 heritage, கமல் அண்ட் ஸ்ருதி வேர் கிரேஸ் மீட்ஸ் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சைமால போட்டிருந்தாங்க. அந்த பிக்சர் சூப்பரா இருந்தது. இந்த தேவர் மகன் சிவாஜி கமல் 2 பேரும் இருக்கிற மாதிரி. இதுல வந்து வேற மாதிரியான ஒரு பாண்ட், அப்பா பொண்ணுங்கிற அந்த பாண்டு. அவர் வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்பா எப்போதுமே கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஸ்ருதி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் பாண்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர் டியோ நல்லா இருக்கு. அந்த பிக்சர் சூப்பரா இருக்கு. கூலி அப்படின்னு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கூலி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. அவர் வந்து எப்படி அறியப்பட்டார் அப்படின்னா, கமலஹாசனுடைய ஃபேன் பாய் அப்படின்னு அவர் அறியப்பட்டார். அவருடைய படங்கள்ல எப்பொழுதுமே கமலஹாசன் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு படத்தை எடுத்தாலுமே மாநகரமா இருக்கட்டும், அவருடைய மாஸ்டரா இருக்கட்டும், அவர் என்ன படம் எடுத்தாலுமே அதுல கமல் ரெஃபரன்ஸ் இருக்கும். விக்ரம்,
விக்ரமா இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே இருக்கும். லியோலலாம் நிறையா இருக்கும், ஏகப்பட்ட கமல் ரெஃபரன்ஸ். டைட்டில் ஆரம்பிச்சு டைட்டிலே ஆள வந்த மாதிரி தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு படத்தில் வரக்கூடிய டயலாக், குருதிப்புணல் இடத்துல வரக்கூடிய டயலாக், மகாநதியில் வரக்கூடிய ஒரு காட்சி அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த கூலிலையும் நிறையா கமல் ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரஜினி படமா இருந்தாலும், ஏன்னா ரஜினி படத்துலயும் நிறைய கமல் ரெஃபரன்ஸ் இருக்கும் அவருடைய பல படங்கள்ல. இதை பொறுத்தவரை இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது கூலி திரைப்படம் ப்ரமோஷன் பண்ற காலகட்டம் வரையும் நான் வந்து இதுல இருந்து விலகி இருக்கேன், ட்விட்டர்ல இருந்து எக்ஸ் தளத்துல இருந்து நான் விலகி இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் ஒவ்வொரு படத்துக்குமே இந்த மாதிரி போடுறது வழக்கம் தான். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் போட்டிருக்காரு. நம்ம என்னன்னா சீக்கிரமா படத்தை முடிச்சுட்டு நீங்க கைதி 2ல கமல் சாரும் கேமியோ பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு என்னன்னா ஃபைனல் சாப்டர் விக்ரம் ஃபைனல் சாப்டர் வரணும். விக்ரம் எண்டு கேம் அது எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு நமக்கு சந்தோஷம். அது அப்புறம் இது பண்றேன்னாருன்னு நினைக்கிறேன். சூர்யாவை வச்சு அந்த கிளைமேக்ஸ்ல வந்த கேரக்டரை வச்சு பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது தனி ஒரு படமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கைதி 2க்கு அப்புறம் ரோலக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோலக்ஸ் எப்படி உருவானாரு, அவர் எப்படி அந்த சிண்டிகேட் அமைச்சாரு அப்படிங்கிற அந்த ரோலக்ஸோட கதை. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து எண்டு கேம், விக்ரம் எண்டு கேம். விக்ரம் வந்து எல்லாரையும் காலி பண்றது, இந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி முடிப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். மற்ற படங்கள்லாம் முடிச்சுட்டு புதிய தலைமுறைக்கு நடிகை குஷ்பு பேட்டி கொடுத்துருக்காங்க. குஷ்பு வந்து 80s 90sல வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் ஃபினாமினல் ஒரு நேம் அப்படின்னா குஷ்பு தான். அவ்வளோ பாப்புலராக இருந்தாங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாங்க, அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீம் டிவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க. குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க, எல்லாமே குஷ்பு ஒயின்ஸு, குஷ்பு இட்லி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அவங்க வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க ஹிந்தியில இருந்தா வந்தாங்க. 80s அந்த காலகட்டம். அப்ப வந்து எப்படின்னா ரஜினிகாந்துடைய நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு 2 படங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கோ அவங்க அப்பாக்கோ ரஜினிகாந்த் யாருன்னே தெரியாது. அதனால அந்த படங்கள் அவங்க நடிக்கல, வேண்டான்ட்டாங்க. ஏன்னா சவுத் இந்தியால இருந்து வந்திருக்காரு. ஹிந்திலையுமே ரஜினிகாந்த் வந்து 3rd ஹீரோ 4th ஹீரோவா தான் நடிப்பாரு. சில படங்கள்ல தான் மெயின் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த அவரை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிதான் இருந்ததுனால அவங்க ரஜினிகாந்த் யாருன்னு தெரியல, அதனால அவரோட நடிக்கல. அதுக்கப்புறம் வேற ஒரு படத்துலையும் கேட்டிருக்காங்க, கோபுரங்கள் சாகுதலோட ஹிந்தி ரீமேக், அதுலயும் அவங்க நடிக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க அப்பா வந்து இவங்கெல்லாம் ஒழுங்கா சம்பளம் தர மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாராம். அவங்களுக்கு அப்ப என்ன மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்குன்னா, அவங்களுக்கு சவுத் இந்தியாவிலேருந்து தெரிஞ்ச ஒரே ஹீரோ, பெரிய ஹீரோனா கமலஹாசன் தான். ஏடிஜே கேலியே, சனம் தெரி கசம்லாம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகி கமலஹாசன் வந்து ஒரு ஹாட் ட்ராப்பா இருக்காரு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, கல்யாணம் பண்ணா கமலஹாசன் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. பின்னாடி அதே என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணணும் நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்னு அந்த பேட்டியோட இறுதியில குறிப்பிடுறாங்க. அவங்க நிறைய குறிப்பிடுறாங்க. கமலஹாசன் தான் என்சைக்ளோபீடியா. அவர் புதுசா கேமராவா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், ஓடிடி, அந்த டிஜிட்டல் எல்லாமே அவர் முன்கூட்டியே சொல்லிடுவாரு. சினிமாவை தான் அவர் பிரீட் பண்றாரு, சினிமாவுக்காக தான் சம்பாரிச்ச எல்லாத்தையுமே சினிமாவில தான் போட்டிருக்காருன்னு சொல்லி பயங்கரமான தீவிர கமலஹாசன் ஃபேன் கேர்லா அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் அவங்க தீவிர கமல் ரசிகை அப்படிங்கிறது. அதுல நோ டவுட் அபவுட் தட். ஏன்னா மைக்கேல் மதன காமராஜன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம்ங்கிறது அவங்களோட டெக்னிக்கலா அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற பல பேட்டிகள்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உலக நாயகனா சூப்பர் ஸ்டார்னு கேட்டப்ப அப்கோர்ஸ் உலக நாயகன் சொன்னவங்க குஷ்பு. அந்த விஜய் டிவி டிடி காஃபி வித் டிடியில அந்த மாதிரி ஆன்சர் பண்ணவங்க. அவங்க இவ்வளவு தூரம் கமலஹாசனை வந்து பாராட்டுறதுல வந்து ஆச்சரியமே இல்லை.